கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நாம் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதை அறியாமல் மற்றவர்களிடத்தில் கேட்பதினால்தான் நாம் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாகவும் போராட்டங்களுக்குள்ளாகவும் தீர்க்க முடியாத சில மனஸ்தாபத்திற்குள்ளாகவும் சென்று மாட்டிவிடுகிறோம். இதை அநேகர் அறிவதே இல்லை. பாருங்கள், இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று முயற்சித்து அதற்கான பிரயாசங்களை எடுத்துக்கொண்டிருப்போம். நம்மை சுற்றி இருக்கிற 4 பேர் 4 விதமான ஆலோசனை கூறுவார்கள். அதாவது, ஒரு சிலர் அவர்கள் போன பாதை எப்படியா இருந்தது, அப்படி நீயும் போனால் அதை அடைந்து விடலாம் என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சிலர், நான் அதை செய்திருந்தால் எளிதாய் ஜெயித்திருப்பேன், ஆனால் நான் அந்த காரியத்தை பெற முடியவில்லை என்று ஆலோசனை கொடுப்பார்கள். அவர்கள் சொல்லுவதை கேட்டு நாம் நடக்கிறோமே தவிர, நாம் அந்த பாதையில் போனால் நாம் நியமித்திருக்கிற இலக்கை அடைவோமா என்பதை அநேக நேரத்தில் நாம் யோசிப்பதே இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழி என்று ஒன்று இருக்கிறது, அதில் நீதான் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக நேரத்தில் நாம் நடக்க வேண்டிய வழியை மற்றவர்களிடத்தில் கேட்கும் போது அவர்கள் 100% தவறாகத்தான் வழி நடத்துவார்கள். ஆகவேதான் நாம் அதற்கான சில விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்த ஒருவர் இருப்பார், ஆனால் அது நான் மட்டும்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் யார் என்பது ஆண்டவருக்குத்தான் முழுமையாய் தெரியும். நாம் எப்படிப்பட்டவர்கள், எந்த வழியாய் போனால் நாம் அந்த இலக்கை அடைவோம் என்பதை பற்றி நம்மை பற்றின முழுமையான விவரம் ஆண்டவருக்கு தான் தெரியும். நாம் பலவீனம் உள்ளவர்களா, பலம் உள்ளவர்களா, நாம் இதை எளிதாய் ஜெயிப்போமா இல்லையா, நம்முடைய பலம் பலவீனம் என்று எல்லாமே அவருக்கு தான் தெரியும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற ஒருவர் நான் தான் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேக நேரத்தில் மனுஷர்களிடத்தில் நம்முடைய வழியை கேட்கிறோம். அது சரியா இருக்குமா என்பதை சிந்தியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு வழி காட்டுவேன் என்று ஒரு இடத்தில் சொல்லி இருந்தாலும், சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கான வழியை அவர் காண்பித்து நடத்துகிறாராம். அவர் நடத்தும் போது அந்த வழியை எப்படிப்பட்டதாய் மாற்றி கொடுப்பாராம், பிரயோஜனமாயிருக்கிறதை நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துவாராம். அதாவது, நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய சிறு வயதில் நாம் எல்லோரும் அந்த பொம்மை படத்தை பார்த்திருப்போம், டோரா புஜ்ஜி என்று. அது ஒரு இலக்கை அடைவதற்கு அது அந்த மேப்பின் மூலம் 3 காரியங்களை சொல்லும். அதன்படியாய் அவர்கள் போய் அந்த கடைசியில் அந்த இலக்கை அடைவார்கள். அதே போலத்தான் நாம் போக வேண்டிய பாதையை நமக்கு சரியாய் காண்பித்து கொடுக்க ஒருவர் இருப்பாரானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் நாம் போக வேண்டிய வழியில் நம்மை நடத்துவார். பிரயோஜனமாயிருக்கிறதை நமக்கு போதித்து நடத்துவார். போக வேண்டிய வழியில் எப்படி அந்த பொம்மை படத்தில் 3 அடையாளங்களை கொடுத்துவிட்டு அதை நோக்கி நீ பயணி என்று சொல்லுகிறது போல, நமக்கு எது பிரயோஜனமாய் இருக்குமோ அதை காண்பித்து அதை ஆண்டவர் சொல்லி கொடுத்து, இதன் வழியாய் நீ போனால் எளிதாய் உன் இலக்கை அடையலாம் என்று ஆண்டவர் நம்மை அழகான வழியில் நடத்துவார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அழகான வழி என்று சொல்வதை விட நமக்கான வழியில் நம்மை நடத்துவார். இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு, நமக்கான வழியை விட்டுவிட்டு மனிதர்களாகிய மற்றவர்கள் சொல்லுகிற வழியை நோக்கி நாம் நடப்பதினால்தான் நம் வழியை விட்டுவிட்டு சில வழிகளை சந்திக்கிறோம். ஆகவே இன்றைக்கு கவனமாயிருந்து, ஆண்டவரே, நீர் என்னை என்னுடைய வழியில் நடத்தும் என்று செவியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் பிரயோஜனமாயிருக்கிறதை உங்களுக்கு போதித்து நடத்தி உங்களுக்கு வழி காண்பிப்பார். வழியிலிருந்து தப்பிக்க உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.